get you out of my mind. It's like I feel it for the first time. Been thinking about you all night. I've been searching for this all my life. You're just my type. I've been looking for a boy who can treat me right. Your dark hair with those eyes so bright. They look into my soul and it sparks my life. Can I take you there? Like it was the first time. Do you remember? Can I take you there? Hey guys, welcome to our channel Stylish Tamizhachi. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த Blue Smokey eyes with nude lip and cherry lip. நான் இதுக்கு ரெண்டு லிப் கொடுத்திருக்கேன். இப்போ ஒரு லிப் போட்டுருக்கேன். இன்னொரு லிப் நீங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு nude லிப்பும் சேர்த்து கொடுத்திருக்கேன் இதுக்கு. சோ நீங்க இந்த ரெண்டு லிப்ல எந்த லிப் வேணா போடலாம். சோ இந்த வீடியோ எஸ்பெஷலி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் என்னோட வியூவர்ஸ்க்காகவும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஓவ் யூ ஸோ மச் அண்ட் நிறைய சப்போர்ட் தந்தீங்க. ஸோ நிறைய லவ் கொடுத்தீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக வந்து டெடிக்கேட்டடாக என்னோட வியூவர்ஸ்க்காகவும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு. எல்லாருக்கும் இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு பிளாக் ஒரு ஃபுல் இது மாதிரி போட்டிருக்கேன், ஃபுல் ஃப்ராக் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிளாக் ட்ரெஸ்க்கு வந்து ஒரு மாதிரி பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போகிறீங்க, எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்னோட மேக்கப் வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி அண்ட் டேப் தி பெல் ஐகான் ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் ஸ்டே டியூன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் நிவ்யா ஷேவ் பாம்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் எனக்கு நிவ்யா ஷேவ் பாம் தான் என்னோட மாய்ஸ்சரைசராகவும் என்னோட ப்ரைமராகவும் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர். இது ரெண்டாவும் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நல்லா ஃபேஸில் நல்லா மெதுவாக மசாஜ் பண்ணி விடுறேன். உங்கள்கிட்ட ப்ரைமர் மாய்ஸ்சரைசர் இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ப்ரைமர் இது. ஸோ போஸ்லாம் ரொம்ப அழகாக ஃபில் பண்ணும். இப்போ வந்து நான் இதோட வாடி ஹெர்பல்ஸ் இது லிப் பாம் இது ஸ்ட்ராபெரி அண்ட் ஹனின்னு நினைக்கிறேன். இந்த லிப் பாம் என்னோட லிப்ஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது ரீசெண்டாக நான் நைக்காவில் வாங்கினேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த பற்றி இன்னொரு நாள் தனியாக ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ ஒரு ஏடிஎஸ் ஜெல் ஐலைனர் எடுத்து என்னோட ஐப்ரோஸை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் போயிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் மேக்கப் போக போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் உள்ளெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆங்கிள்டு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நான் என்னோட நேச்சுரல் ஐப்ரோ ஷேப்பையே ஃபாலோ பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரோக் மோஷன் கொடுத்து ரொம்ப டார்க்காக தான் பண்ணுறேன் நான் யூஸ்வலாக பண்ணுறதை விட. ஏன்னா அப்போ தான் வந்து என்னோடய ஸ்மோக்கேஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் பண்ணும். இப்போ ரெண்டு ஐப்ரோஸையும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்து இன் 330 இப்படி அப்ளை பண்ணால் என்னோடய ஐப்ரோஸ் வந்து ரொம்ப டிஃபைன்டாக இருக்கும். ரொம்ப பார்க்க வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல மெத்தட் இது. ரொம்ப ஆர்ச்டாக தெரியும் என்னோடய ஐப்ரோஸ். ஸோ ரெண்டு ஐப்ரோஸும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதே ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஐலிட்ஸ்லையும் அப்ளை பண்ணுறோம் என்னோட ஐஷேடோ பேஸ்க்காக. ஸோ அப்போ தான் வந்து கலர் நல்லா பாப் அவுட் ஆகும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே என்னோட ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் பண்ணலன்னா உங்களோட ஐஷேடோ வந்து அவ்வளோவா பாப் ஆகாது. இப்போ வந்து நான் அந்த பவுடர் வச்சு என்னோடய ஐலிட்ஸை வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் க்ரீஸ் ஆகாது, இல்லைனா க்ரீஸ் ஆகிடும். இதுக்கு நான் ஒரு செல்லோ டேப் ஒட்ட போகிறேன் என்னோடய ஐ அந்த எண்டில். ஸோ இது எதுக்குன்னா வந்து ரொம்ப க்ளீனான ஃபினிஷ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விங்டு ஷேப் கிடைக்கும். அதுக்காக இப்போ Nybae கோல் பென்சில் எடுத்து என்னோட ஐலிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த கேம். ஸோ இது நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட க்ரீஸ் வரைக்கும் நான் அப்ளை பண்ணாமல் என்னோட ஐலிட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப மேலே கொண்டு போகல நான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த விங்டு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளாக் ஐஷேடோ எடுத்து நான் வந்து இந்த எண்டில் வந்து பேட் பண்ண போகிறேன். ஒரு விங்டு லைனர் மாதிரி. ஸோ வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த செல்லோ டேப்பை வந்து நான் வந்து ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு மார்க் மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ அந்த எண்ட் வரைக்கும் நான் வந்து நல்லா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து கிளம்ஸி ஆகாது, கீழெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் எனக்கு வராது. ஸோ எனக்கு தெரியும் நான் எது வரைக்கும் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கலர் நல்லா பேட் பண்ணிக்கிறேன். இப்போ பேட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து திருப்பியும் வந்து என்னோடய க்ரீஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய ட்ரான்சிஷன் ஷேட். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் ட்ரான்சிஷன் கொடுக்கும் என்னோட ஐலிட்ஸ் என்னோட ஐப்ரோஸ்க்கும். ஸோ இது வந்து நான் நல்லா ஃபர்ஸ்ட் வந்து வைக்கிறேன். நான் பிளெண்ட்லாம் பண்ணலை. இப்போ ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அந்த ட்ரான்சிஷன் ஷேட், அந்த பிளாக் ஐஷேடோ, அந்த ப்ளூ, ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ டைம் எடுத்து பண்ணுங்கள். திருப்பியும் அதே ப்ளூ கோல் ஐ பென்சில் எடுத்து திருப்பியும் நான் ஆஃப் ஆஃப் த ஐலிட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் ஆஃப் ஆஃப் த ஐலிட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணேன்னா ஸோ பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து நான் அவுட்டர் வீல வந்து பிளாக் ஐஷேடோ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதை விட்டுட்டு மற்ற ஆஃப் ஐலிட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லோவர் ஐலிட்ஸ்லையும் அதை அப்ளை பண்ணிக்கிறேன் அதே கலரை. ஸோ 3/4 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். எண்டில் அப்ளை பண்ணல, அந்த இன்னர் வீல் அப்ளை பண்ணல. ஸோ அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஃபேஸஸ் காஜல் எடுத்து என்னோட வந்து வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் ஐஸ் அழகாக இருக்கும்.
நான் அதே மாதிரி 2 ஐஸையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அதே ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்து நான் எட்ஜஸ் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் அந்த ஷார்ப் அந்த விங் லுக் கிடைக்கும். நல்லா ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வெட் அண்ட் வால் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நான் எனக்கு இப்போ தான் ஞாபகம், இப்போ நல்லா ஸ்பஞ்ச் வச்சு தான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வெட் அண்ட் வால் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா எடுத்து என் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அந்த அப்ளை பண்ணும்போது தான் ரியலைஸ் பண்ணேன் நான் கலர் கரெக்டிங்கே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஆரஞ்சு லிப்ஸ்டிக் வச்சு நான் கலர் கரெக்டிங் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்டெப்பை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக காட்டிகிட்டு இருக்க முடியாது. அண்ட் நான் என்னோட டார்க் பிக்மெண்டேஷன் ஏரியாஸில் மட்டும் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணி நல்லா ஃபிங்கர்ஸாலே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஃபவுண்டேஷன் எடுத்து அந்த ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ரீசெண்டாக ட்ரை பண்ணேன். நான் கண்டிப்பாக வந்து ரிவ்யூ போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். என் நெக்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். இது வந்து ரொம்ப ஆரஞ்சியாக இருக்குன்னு நினச்சேன், பட் அவ்வளோ ஆரஞ்சியாக இல்லை. இது நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன ஸ்லோவாக பேச சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஸ்லோவாக பேசுகிறேன். நான் எப்போவுமே இப்படி தான் படப்படன்னு ஃபாஸ்ட்டாக பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நான் இப்போ தான் வீடியோக்காக கற்றுக்கிறேன் ஸ்லோவாக பேசுகிறதுக்கு. ஸோ நான் கண்டிப்பாக ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஃபோர்ஹெட்டில் வந்து ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் என்னோட ஐப்ரோஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அப்படியே ஓவரால் ஃபேஸையும் வந்து அப்படியே கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்பஞ்ச் வச்சு. ஸோ ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கிடைக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபினிஷ் வந்து. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காகவும் கொஞ்சம் வந்து எல்லோ அண்டர் டோனுக்காகவும் நான் பேக் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் 4.9 எடுத்து என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோட ஆர்ச்சஸில் அப்ளை பண்ணுறேன், என்னோட ஐப்ரோ ஆர்ச்சஸில். ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக, ஏன்னா கொஞ்சம் அங்கே வந்து என்னோட ஐஷேடோலாம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் அப்ளை பண்ணி அதை மெதுவாக பிளெண்ட் பண்ணி விடுறேன் என்னோட ஸ்பஞ்சாலேயே. ஸோ 2 ஐஸும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து அதே ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோட மவுத் ஏரியா, என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், என்னோட ஐஸ், அண்டர் ஐஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டிங்காக அப்ளை பண்ணி நல்லா அதையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்பஞ்சாலேயே. ஸோ பார்க்க வந்து கொஞ்சம் லைட் வந்த மாதிரி இருக்கும் ஃபேஸ்க்கு. கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ஹைலைட் கிடைக்கும் ஃபேஸ்க்கு. கொஞ்சம் டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள். மேபி நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டலாம், பட் நான் டைம் எடுத்து தான் பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ டாஸ்லர் பவுடர் எடுத்து ஒரு ஸ்பஞ்ச் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் செட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக செட் பண்ணல, என்னோட டீ ஜோன் மட்டும், என்னோட அண்டர் ஐஸ், அதுக்கப்புறமா நோஸ், அப்புறமா மவுத்தை சுற்றி, அப்புறம் ஃபோர்ஹெட்டில் இங்கே மட்டும் நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நான் ஃபவுண்டேஷன்லாம் போட்டிருக்கேன்ல அதெல்லாம் க்ரீஸ் ஆகாது. இங்கே வந்து யூஸ்வலாக எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆயிலி ஆகிடும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளாக் ஜெல் ஐலைனர் எடுத்து என்னோட லேஷ் லைனில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னோட லேஷஸ் வந்து ரொம்ப திக்காக காட்டும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப்பை நான் பண்ணுறேன். இப்போ வந்து லேஷஸ் கேர்ள் பண்ணிக்கிறேன். 2 லேஷஸும் கேர்ள் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டு லாஸ்ட் சென்சேஷனல் மஸ்காரா ஃப்ரம் Maybelline எடுத்து என்னோட ஐஸ் வந்து கோட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லா திக்காகவே கோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்க்க ரொம்ப ட்ரமாட்டிக்காக அழகாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்தால் லேஷஸ் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக ரொம்ப ஊம்பான லேஷஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து என்னோடய ப்ரஷ் எடுத்து பவுடர் ப்ரஷ் எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க பவுடர் டஸ்ட் ஆஃப் பண்ணி விட போகிறேன். இப்போ வந்து இந்த ப்ரௌன் ஷீட் இருக்குல்ல சென்டரில், அதை எடுத்து வந்து நான் வந்து ப்ரான்ஸ் மாதிரி பண்ண போகிறேன் என் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ அப்போ தான் பார்க்க வந்து ஒரு மாதிரி அந்த ப்ரான்ஸி லுக் கிடைக்கும். ஸோ இந்த ஃபோர்ஹெட்டில் எனக்கு ஃபோர்ஹெட் ஆல்ரெடி சின்னதாக இருக்குது, நான் எதுக்கு இதை பண்ணுறேன்னு தெரியல. ஸோ என்னோடய சீக்ஸில் அந்த ஹாலோ ஆஃப் த சீக்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து என்னோட ஜா லைன்லையும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஒரு வார்ம்த் கிடைக்கும் ஃபேஸ்க்கு, பார்க்க நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. வெட் அண்ட் வில் ப்ளஷ் இன் ஷேட் mellow எடுத்து என்னோட சீக்ஸில் அப்ளை பண்ணுறேன். நான் என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ போய் பாருங்கள் மறக்காமல், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா. இப்போ 2 சீக்ஸ்லையும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து Maybelline மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் எடுத்து ரொம்ப லைட் ஹேண்டடாக என்னோட சீக் போன்ஸ் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து என்னோட ஐஸ் தான் இருக்கணும். ஸோ அதை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஹைலைட் வந்து ரொம்ப லைட்டாக தான் பண்ணுறேன், ரொம்ப ஹெவியாக பண்ணல. என்னோட சீக் போன்ஸில், என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் நான் யூஸ்வலாக அப்ளை பண்ணுற பிளேஸ்லேயே மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படியே ப்ரஷ் வச்சு, ஃபேன் ப்ரஷ் வச்சு. என்னோட டெம்பிள்ஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன். அங்கே எனக்கு ஃபோர்ஹெட்டே எல்லாம் வெறும் முடிதாக இருக்குது, அதில் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் மோஸ்ட். ஸோ என்னோட ஆர்ச் ஆஃப் த ஐப்ரோஸ்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்போனா
என் ஆர்ச் ரொம்ப அப்படியே அழகாக அந்த ஆர்ச் ஷேப் நல்லா தெரியும். ஸோ என்னோட இன்னர் கார்னர்ஸ்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ஐஸ் வந்து நல்லா திறந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் அதே Maybelline ஹைலைட்டர் வச்சு தான் 2 ஐஸ்லையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன் இன்னர் கார்னர்ஸை. ஸோ இப்போ பண்ணி முடிச்சுட்டேன். என்னோடய கியூபிட் போஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கன்சிலர் எடுத்து என்னோடய லிப்ஸில் டேப் பண்ணால் என்னோடய பிக்மெண்டேஷன் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் போட ரொம்ப அழகாக பாப் அவுட் ஆகும். நான் வெட் அண்ட் வெல் லிப்ஸ்டிக் இன் ஷேட் கிவி மோக்கா எடுத்து என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். நான் இதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்க முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் இந்த கலரும் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று அந்த செரி ரெட் லிப் அந்த கலரும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ என்னோட ஹேரை வந்து நான் ஒரு மெஸ்ஸி ஹேர் டூ பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இயரிங்ஸ்லாம் போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மேக்கப் லுக் ராக் பண்ணலாம். இதுக்கு லூஸ் ஹேர் விட்டிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்குது. ஸோ அதனால ஒரு மெஸ்ஸி சைட் ஹேர் டூ பண்ணியிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா give it a thumbs up, share with your friends, stay tuned guys and subscribe to our channel